உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக இயங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிரை போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 ரூபீஸ். சீட்டாட்டத்தை விடுடாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பேன். என்ன உலக ரகு என் மகன் தான், இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விக்கி குடிக்கலடா, விக்கி உன் வாழ்க்கையே குடிச்சிச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்லை. இனிமே இவன் என் முகத்துல முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்க இருந்து போய் சொல்லு. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையாகும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரதான் நடிச்சிட்டு இருக்க. போகுது அந்த மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு, இன்னொரு பாதி தான் உனக்கு வந்துருமே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா சொல்லுவேன். அங்கிள், சுஜாதாவா, வாமா வா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இந்தாங்க தீபாவளி ஸ்வீட். ஓ தேங்க் யூ. வாங்க கமிஷனர். ஏமா, தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள், ரமேஷ். இன்னைக்கு தீபாவளியாச்சே, எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊருக்கு போயிருக்காரு. அங்கிள், நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறது ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளா தான் எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கிள். $100, $200 blind, $200 blind. 200. Hi, baby. Hi. Hi, sweetie. Oh, 1600. 3,000. So. ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்துறேன்னு சொல்ற? நீங்க நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி, ஜஸ்ட் a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு நீங்க தண்ணி காட்டணும்? போவாண்டா? You want brandy? I want பூந்தி. போடி போனா. ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க? சொல்லிடு. சொல்ல மாட்டேன். ஜோகர்ல அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேருங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்ச காலை உடிச்சிரு. என்ன மறைக்கிறேன்? வெளில போய் கோலி விளையாடு. போன மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்திருப்பேன்? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் ஃபிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம்.
பறக்கும்போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும்போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா சாரி அசோக். அன்று நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது செய்வேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். Senorita, how do you feel about me now, I say? நதி இருக்கு, தலை குடிக்கு, விதி இருக்கு, மனம் இருக்கு, இணைத்தால் சுகம் இருக்கு, இதயத்திலே இடம் இருக்கு, தொடரை எழுதுவோம் கேட்பக்காரன் கூட பாடினால் பார்க்குமே கேட்குமே. அங்கு நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது செய்தேன். எதற்காக பிறந்தேனோ, எதற்காக வருகிறாய்? அது நடக்கும், அது
எதற்காக வருகின்றேன் உனக்காக தொடர்கின்றேன் அடுத்து அவதினா பறந்தாலும் விடமாட்டேன் கண்டவன ஃபைன் பேப்பர் மெம்பர் ஆயிருக்கான் நான்சென்ஸ் Sorry, sir. bloody fool idiot give me that Come, let's go.